Hello everyone, welcome to Vishwa Info. நான் உங்கள் யஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிளாக் விடோவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீமில் இருக்க ஒன் ஆஃப் தி சூப்பர் ஹீரோ. இந்த பிளாக் விடோ கேரக்டரை உருவாக்குனது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி, டான் ரிக்கோ அண்ட் டான் ஹெக்கும் தான். ஸோ பிளாக் விடோ கேரக்டர் வந்து முதல்ல வந்து மார்வல் காமிக்ஸ் வந்து 1964 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் வந்து பிளாக் விடோ கேரக்டரும் வந்து காமிக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி மூவி வந்து எடுத்தாங்க. ஸோ நான் பிளாக் விடோ பற்றி முதலாவதாக சொல்லப்போ அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விடோவுக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தெரியுங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஐக்கிடோ, ஜூடோ, கராத்தே, சாவேட், பாக்ஸிங், ஸோ இந்த மாதிரி நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு பெருசாக சூப்பர் பவர்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ரொம்பவே வெல் ட்ரெயின்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு பாகம் தான் அவங்களுடைய பவர்ஸோட. ஆனால் இன்னும் இவங்களை எது ஸ்பெஷல் ஆக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாக் விடோ வந்து உருவாக்குனது, அதாவது நட்டாஷா ரோமானோஃப் மட்டும் பிளாக் விடோ கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிளாக் விடோ படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ ப்ரோக்ராம்ன்ற அந்த ப்ரோக்ராம் வந்து எதை பற்றின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து சூப்பர் சோல்ஜர் சீரமால தான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக நிறைய சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவர் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வேரியண்ட்டை வந்து பிளாக் விடோ ப்ரோக்ராம்ன்ற ப்ரோக்ராமில் வந்து அவங்க வந்து உருவாக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீரம் வந்து கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரு வேரியண்ட்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதை வந்து நட்டாஷா ரோமானோஃப்க்கும் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஏஜெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே வந்து சூப்பராக வந்து சண்டை போடுவாங்க. நிறைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை வந்து அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். என்ன தான் அடி வாங்கினாலும் அவங்களால வந்து இன்னும் ஃபைட் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்டாமினா, எனர்ஜி எல்லாமே இருக்கிற காரணம் அந்த ஒரு டைப் ஆஃப் சூப்பர் சோல்ஜர் சீரம் தான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்டாஷா ரோமானோஃப், அதாவது பிளாக் விடோ வந்து அவங்கள்ட்ட இருக்க ஒன் ஆஃப் தி கேஜெட் இல்லை ஒரு வெப்பன்னு சொல்ல போனால் அவங்க கையில் போட்டிருக்க க்ளவ் தான். ஸோ அந்த க்ளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஒரு ஃபீச்சர் மாதிரி ஒன்று இருக்குமா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விடோ லைன்ஸுன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குமா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த பிளாக் விடோவுக்கும் வந்து அந்த விடோ லைன்ஸுன்ற அந்த ஒரு ஃபீச்சர் வந்து அவங்களுடைய க்ளவில் வந்து கொண்டு வந்திருந்தாங்களாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரோப் மாதிரி வந்து ஒன்று வருமா. ஸோ அதாவது அவங்க எதுலையாவது வந்து ஏறணும் இல்லை கிளைம் பண்ணணும்னா அந்த ரோப் மாதிரி இதை வந்து அவங்க அப்படியே ஒரு வெப் ஷூட்டர் மாதிரி அதுலேருந்து ஒரு ரோப் வருமா. ஸோ அதை வச்சு அவங்க ரூஃப் டாப் இதிலெல்லாம் வந்து ஏற முடியுமா. ஸோ அதுதான் நீங்கள் மூவியும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை இன்ஸ்பயர் பண்ணி காமிக்ஸில் கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் தான் இந்த விடோ லைன்ஸுன்ற அந்த ஃபீச்சர். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விடோ கையில் இருக்க அந்த க்ளவுஸை பற்றி தான். ஸோ அந்த க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி போன ஃபேக்டில் சொல்லியிருந்த மாதிரி விடோ லைன்ஸுன்றது ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சராக வந்து இருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஸோ என்னதான் சின்ன க்ளவுஸாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய ரொம்ப ஹைடெக் வெப்பன்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படம் பார்த்துருந்தீங்கன்னா பிளாக் விடோ வந்து அவங்க கையில் போட்டிருக்க க்ளவுஸை வச்சு ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு பிளாக் பேந்தரை ஸ்டன் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன க்ளவுஸாக இருந்தாலும் அதில் சூப்பர் ஹைடெக் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஸோ அதில் இன்னும் ஒரு விதமான எலக்ட்ரிக்கல் வெப்பன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை டிரான்ஸ்மிட்டர், அதாவது அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கா. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்பன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டான மிஸ்டீரியஸான ரொம்ப ஹைடெக் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் விடோ கையில் போட்டிருக்கோம் அந்த க்ளவுஸில் வந்து இருக்குதான். ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த ஒரு ஃபேக்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ பிளாக் விடோ கேரக்டர் வந்து ஸ்பைடர்மேனை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சிலது கொண்டு வந்திருந்தாங்கன்னு. ஸோ நான் விடோ லைன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி என்னொன்று கூட கொண்டு வந்திருந்தாங்களாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து பிளாக் விடோ கையில் வந்து என்ன ஒரு கேஜெட் மாதிரி தான் ஒரு சக்ஷன் கப் மாதிரி வந்து அவங்க ஃபிங்கர்ஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு கேஜெட்டான். ஸோ அதை வச்சு அவங்களால செவரை வந்து ஏற முடியுமா, ரூஃப் ஏற முடியுமா, அதாவது ஸ்பைடர்மேன் மாதிரியே அவங்களால ஏற முடியுமா, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு சக்ஷன் கப் மாதிரி வச்சு. ஸோ இதுவும் வந்து ஸ்பைடர்மேனை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஃபீச்சரையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பிளாக் விடோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை ஒரு பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான கேரக்டராக, ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராக வந்து ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.